அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் தேன்மொழி. எனக்கு வயது 27. நான் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் போச்சம்பள்ளிக்கு அருகிலுள்ள வெங்கடாபுரம் என்ற குக்கிராமத்தைச் சேர்ந்தவள். என் கணவர் பெயர் மாறன், வயது 35. அவர் ஒரு சரக்கு வாகன ஓட்டுநர். அடிக்கடி வெளியூர் சென்று வருவார். நாங்கள் 5 ஆண்டுகளுக்கு முன் காதலித்து திருமணம் செய்து கொண்டோம். எங்களுக்கு 2 ஆண் குழந்தைகள். கணவர் வேலை காரணமாக 2 நாள்கள் வீட்டில் இருக்க மாட்டார். அந்த நேரங்களில் நான் தனியாக இருப்பேன். எங்கள் ஊரில் செல்வம் என்பவன் 73 வயது, பால் பாக்கெட் வியாபாரம் செய்கிறான். காலை மாலை என 2 வேளை வீடுகளுக்கு பால் எடுத்துச் செல்வான். என் குழந்தைகளுக்கு அடிக்கடி பால் தேவைப்பட்டதால் ஒருநாள் அவனிடம், மாலையிலும் பால் கொண்டு வர முடியுமா என்று கேட்டேன். அவன் உடனே செல்போன் நம்பர் கொடுத்தான். பால் தேவைப்படும் போதெல்லாம் நான் அவனுக்கு அழைப்பேன். அவனும் உடனே கொண்டு வந்து கொடுப்பான். நாட்கள் செல்லச் செல்ல செல்வமும் நானும் பால் கொடுக்கும்போதும் பின்னர் போனிலும் பேசத் தொடங்கினோம். கணவர் வெளியூரில் இருக்கும் வேளைகளில் செல்வம் என் வீட்டுக்கு வர ஆரம்பித்தான். முதலில் பால் கொண்டு வந்து பேசிவிட்டு போனான். பிறகு நானே அவனை சந்திக்கத் தொடங்கினேன். எனக்கு அப்போது உடல் தேவைகளும் மனத்தளர்ச்சியும் இருந்ததால் அந்த நெருக்கம் மேலும் அதிகமானது. செல்வத்துக்கு திருமணமாகவில்லை. அவனும் என்னுடன் நெருங்கி பழக விரும்பினான். சில வேளைகளில் நான் அவனுக்கு வீடியோ கால் செய்து நிர்வாணமாகவும் பேசினேன். இது ஒரு வழக்கமாக மாறியது. எங்கள் இருவருக்குமிடையே திட்டமிடலும் இரகசியமும் வளர்ந்தன. அக்கம் பக்கத்தார் எங்கள் நெருக்கத்தை காணத் தொடங்கினர். இந்த பையன் ஏன் இவ்வளவு நேரம் வீட்டிலிருந்து பேசுகிறான் என்று அவர்கள் சந்தேகப்பட்டனர். ஒருநாள் என் கணவர் மாறன் என்னிடம், உன் செல்போனை கொடு என்று கேட்டார். நான் பாஸ்வேர்ட் போட்டிருந்தேன். அவர் கட்டாயப்படுத்தி கேட்க பாஸ்வேர்டை கொடுத்தேன். அவர் எனது வாட்ஸ்அப்பை சோதித்தார். செல்வத்துடன் நான் நீண்ட நேரம் பேசியதையும் வீடியோ காலில் இருந்ததையும் பார்த்து அதிர்ச்சியடைந்தார். என்னை கடிந்து கொண்டார். இனி அவனிடம் பால் கூட வாங்கக்கூடாது, அவன் வீட்டை நெருங்கக்கூடாது என்று கண்டிப்பாகச் சொன்னார். பின்னர் செல்வத்துக்கும் போன் செய்து எச்சரித்தார். அதன் பிறகு நானும் செல்வமும் சந்திப்பதையும் பேசுவதையும் நிறுத்தினோம். கணவர் என் செல்போனையும் பிடுங்கி வைத்துக் கொண்டார். உனக்கு போன் தேவையில்லை என்றார். நான் மிகுந்த ஏக்கத்துடனும் வெறியுடனும் இருந்தேன். குழந்தைகளை முன்னிட்டு பொறுமை காத்தேன். ஆனால் உள்ளுக்குள் கொதிப்பு அடங்கவில்லை. ஒருநாள் என் கணவர், எனக்கு வெளியூர் வேலை, 2-3 நாட்கள் கழித்து வருவேன் என்றார். நான், அவசரத்தில் உங்களை எப்படிமோ தொடர்பு கொள்வேன், என் போனை தந்துவிட்டுச் செல்லுங்கள் என்றேன். சற்று யோசித்துவிட்டு அவர் போனை கொடுத்துச் சென்றார். உடனே நான் செல்வத்தை அழைத்தேன். கணவர் ஊரில் இல்லை, இரவு சீக்கிரம் வா என்றேன். அவனும் ஆர்வமுடன் ஒப்புக்கொண்டான். அன்று மாலையே குழந்தைகளை சீக்கிரம் தூங்க வைத்துவிட்டு அவன் வருகைக்கு காத்திருந்தேன். நீண்ட நாட்களுக்குப் பிறகு அவனுடன் சேரும் வெறி என்னுள் இருந்தது. அவன் இரவு 8 மணிக்கு வந்துவிட்டான். வந்தவுடன் பேச்சே இல்லை. நேரடியாக உடல் நெருக்கத்தில் ஈடுபட்டோம். அதற்குப் பின் கணவரை தீர்த்து கட்டிவிட்டால் நாம் சுதந்திரமாக வாழலாம் என்று பேசினோம். கொலைத் திட்டம் குறித்து யோசித்தோம். மறுபடியும் 2வது முறையாக உல்லாசமாக இருந்து கொண்டிருந்தோம். நாங்கள் எதிர்பாராத விதமாக வெளியூர் சென்ற என் கணவர் மாறன் இரவு 10 மணிக்கு திடீரென வீட்டுக்கு திரும்பிவிட்டார். கதவை திறக்க வேண்டிய கட்டாயம். உள்ளே செல்வத்தை கண்டதும் அவர் என்னை தாக்க ஆரம்பித்தார். செல்வத்தால் அதை பொறுக்க முடியவில்லை. அவன் ஓடிச் சென்று சமையலறையில் இருந்த மிளகாய்த்தூளை எடுத்து வந்து என் கணவர் கண்களில் தூவினான். கணவர் கத்தினார். உடனே செல்வம் அவர் வாயை பொத்தி கால் மற்றும் கைகளால் பிடித்து கட்டினான். கத்தியை எடுத்து வா என்றான். நான் செல்வத்தின் மீதான மோகத்தில் சமையலறை கத்தியை எடுத்து கொண்டு வந்தேன். குத்து என்றான் செல்வம். முதலில் யோசித்தேன். பிறகு மோகம் மேலோங்க என் கணவரின் கழுத்தில் குத்தினேன். பின்னர் ஆத்திரத்தில் பல இடங்களிலும் குத்தினேன். அக்கம் பக்கத்தினர் கத்தல் கேட்டு ஓடி வந்தனர். பின்னர் செல்வம் என்னிடம், மறுமணவர்கள் குத்திவிட்டதாக நாடகமாடு என்றான். நானும் அழுது நாடகமாடினேன். ஆனால் போலீஸ் விசாரணையில் பயந்து போய் உண்மையை ஒப்புக்கொண்டேன். செல்வமும் கைது செய்யப்பட்டான். நாங்கள் இருவரும் சிறையில் அடைக்கப்பட்டோம். எங்கள் பகுதியில் இந்தச் சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது.